தலைவரா தியானம் பண்ணும். அவன் அமைதியாக உட்காந்து பண்ண ஜெயின்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து என்ன பண்ணுவாங்க, அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அது அவ்வளோ சக்தி இருக்காது, வில் பவர் இருக்குது. யாருக்கும் தெரியுது நம்ம சும்மா உட்காந்துக்கிறாங்க கண்ண முடிக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அவ்வளோ சக்தி இருக்குது. அதான் நம்ம அப்படி முடியாதவங்க தியான பயிற்சியாக இருக்கும். உடல் அசைவு பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சம் நின்று ஓடுறது, திடீர்னு உட்காறது, 2-3 ஆசனம் பண்ணுறது அப்படி பண்ணாலே போதும். சூரிய நமஸ்காரம் இருக்குது நம்ம இதில் போட்டுருப்பாங்க. அதில் நம்ம ஒழுக்க பண்ணணும்னு சொன்னோம்னா அதிலே ஒரு 5-6 ஆசனம் அடங்கிடும். முடியாதவங்க சாதாரண சின்ன ஆசனம் பண்ணால் போதும். அதனால் நாம் கூட என்ன பண்ணணும், தினசரி இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் மட்டும் பண்ணணும் அப்படி கிடையாது. அதே மாதிரி நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணால் நல்லது. நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை வேறு வீக்கெண்டு எந்த நாள் முடியுமோ இடம் கொஞ்சம் இந்த இடம் வச்சுக்கலாம், இல்லை வேறு எதாவது இடம் ஏற்றம் பண்ணலாம். இல்லை நமக்கு இருக்கிற நம்ம ஸ்கூல் இருக்குது, தம்பி வித்தியாங்க ஸ்கூல் எப்பவுமே அங்கே 7-8 இருக்காங்க. யார் வரலாம், அங்கே கூட வரலாம். நம்ம மாநாட்டை கேட்டிங்கன்னா பண்ணிங்கன்னா ரெகுலராக பண்ணிக்கலாம். யாராவது எண்ணெய் நடத்திங்கன்னா அன்றைக்கி தான் வரலாம். குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு நாளாக சேர்ந்து பண்ணால் நல்லது. அதனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். மேற்பட்டு பேரை பண்ணதான் மாநாட்டை கேட்கலாம். ஸ்டாண்டிங் ஆகணும், ஸ்விம்மிங் ஆகணும், பண்ணியாச்சுப்போம். மூச்சு பயிற்சிகளாக இருக்கும். கரமத்தி சரஸ்வதி கரமூலேது கோவிந்தக பிரபாதே கரதர்ஷனம். பிரபாதேனா காலையில் அர்த்தம். காலையில் இந்த 3 பேரும் நினச்சினாலே தரிசனம் பண்ணுறேன். சரஸ்வதி மத்தியில் சரஸ்வதி கர மூலம் தான் இங்கே. காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுவோம், பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எழுந்த உடனே என்ன பண்ணுவாங்க, கையை தேய்ச்சிட்டு அப்படி கையை இது பண்ணிட்டு படுத்துட்டு அப்படி பார்ப்பாங்க. ஸோ பார்க்கும்போது நம்ம 3 விரலில் கங்கை யமுனை செய்வன்ற மாதிரி நாடு சுப்ரபாதம் சொல்கிறாங்க இல்லையா. இங்கே வந்து என்ன கோவிந்தன் இருக்குது, நராத்திரே வசதி.
இந்த மூக்கில் வந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் மாற்றிருக்காங்க. போது பக்கத்தில் ஆகி நம்ம லைட்டாக வந்து நம்ம மூணு முறை பண்ணலாம். வலது கையே வச்சுப்போம், மூக்கில் வச்சுப்போம், இடது கையை கைவை ஒரு 2 மாடு கீடு வச்சு நீ சாணிகிரி வாரி கட்டினா இதெல்லாம் தேவையில்லை. நம்ம மூக்கில் நல்லா வேகமாக தரணும். நல்லா அடி வைக்கிறது நல்லா காப்பிட்டு வரும். கால் ஒன்றா பேசுது, நம்ம வயிறு பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிதானமாக ஏந்துக்கணும். ஆழம் என்ன பார்க்கணும், வயிறு உறுதிமொழி. உறுதிமொழினா சங்கல்பம். நான் எப்பொழுதும் சலனமற்ற மனநிலையில் இருப்பேன் என உறுதி கூறுகிறேன். இந்த சமநிலையில் தான் சுய முன்னேற்றம் சிகரத்தை எட்டுகிறது. தனி மனித வாழ்விலும் குடும்பத்திலும் பணிபுரிகின்ற இடத்திலும் சமுதாயத்திலும் மற்றும் உலக அளவிலும் அமைதியும் ஆரோக்கியமும் நல்லிணக்கமும் ஓங்க கடமை ஆற்றுவேன் என நான் உறுதியேற்கிறேன்.